Hi friends, welcome to Chennai food. முட்டைக்கோசை நம்ம பொரியல் கூட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த முட்டைக்கோசை வச்சு ரொம்பவே புதுமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு கோஸ் எடுத்துருக்கேங்க. இந்த முட்டைக்கோசை நீங்கள் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நாம் கிரேட்டரில் வச்சு துருவி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பொடிசாக வரா மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்ட எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் நம்ம துருவி வச்ச இந்த கோஸ் அதை இதில் சேர்த்துக்கலாம். கோஸில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே வற்றணும், அதுக்காக தான் நம்ம வதக்குறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சால்ட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஈரப்பதம் வத்துற வரைக்கும் நம்ம கோஸை நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதுங்க. அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் வத்திரும், அந்த கோஸும் நல்லாவே வெந்துடும். இப்போ பாருங்கள், கோஸ் நல்லா வெந்து சாஃப்டாகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி தூவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேனை கீழே இறக்கிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். 120 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 60 ml அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 60 ml அளவுக்கு எடுத்துக்கிறேன், தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நான் எடுத்த தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துடுறேங்க. மொத்தம் 60 ml சேர்க்குறேன். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கணும். ஏன்னா ரவை ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே இறுக்கமாயிடும். இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இதை நம்ம 15 நிமிஷம் ஊற விடணும். நான் மூடி போட்டு விட்டுறேன். ரவையை மிக்ஸ் பண்ணி வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து பாருங்கள். நல்லா திக்காயிட்ருக்கு. கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ப சோடா தான் பயன்படுத்துகிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு திக்காக இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை பேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த பேட்டர் அதை இதில் அள்ளி ஊற்றிக்கலாம். நான் சின்ன கரண்டி எடுத்ததுனால இதில் 3 கரண்டி அள்ளி ஊற்றுறேன். சப்போஸ் நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடி போட்டு விட்டு இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி சுற்றிரும் ஓரெல்லாம் எடுத்து பாருங்கள் வெந்துருச்சான்னு. வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மேலே நம்ம டொமேட்டோ கெச்சப் தடவி விட்டுக்கலாம். உங்களுக்கு கெச்சப் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பீஸா சாஸ் கூட நீங்கள் தடவிக்கலாம். கெச்சப் தடவுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த கோஸ் அதை நம்ம மேலே ஃபில் பண்ணிக்கலாம். லேயர் நல்லா மெலிசாக இருக்க மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. லேயர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம சீஸை மேலே தூவி விட போகிறோம். துருவிட்டு அப்படியே தூவி விட்டுருங்க. இல்லை மேலேயே கூட நீங்கள் அப்படியே துருவி விடலாம். நான் துருவி தான் எடுத்து வச்சுருக்கேன். அது அப்படியே மேலே ஒரு லேயர் நம்ம தூவி விட்டுடலாம்.
இதுக்கு மேலே நம்ம ஆனியன் தான் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஆனியன்ஸை சிங்கிள் லேயராக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை மேலே வச்சுக்கலாம். அது கூடவே நம்ம கேப்சிகம் குடைமிளகாயை நான் சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வச்சுடலாம். இடையில வச்சு விட்டுக்கோங்க. தக்காளியை நான் உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் வச்சுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. மறுபடியும் மேலே கொஞ்சம் சீஸை தூவி விட்டுடலாம். சீஸ் தூவினதுக்கப்புறமா சில்லி ஃப்ளக்ஸ் அது தூவி விட்டுக்கலாம். சில்லி ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 காஞ்ச மிளகாயை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா கிடச்சிரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக தூவி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஓரிகனோ ஹெர்ப்ஸ் அதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதையும் தூவிக்கிறேன். ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நான் சிம்மில் தான் வச்சுருந்தேன். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளவுதாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ரவை வெஜிடபிள்ஸை வச்சு ரொம்பவே சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம், நைட் டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளவு அருமையாக இருக்கும். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இது பீஸா மாதிரியே இருக்கும். அது நம்ம மைதா மாவு வச்சு செய்வோம். இதில் நம்ம ரவையை பயன்படுத்தி செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸை பயன்படுத்தி புதுவிதமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.